கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று சங்கீதம் 119 அதிகாரம் 71 நாம் வாசிப்போமானால், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். வேதம் சொல்லுகிறது உபத்திரப்படுறது நல்லதான். என்னங்க, கஷ்டப்படுறது நல்லதா? வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. நமக்கு வருகிற இடுக்கண், உபத்திரம், கண்ணீர், வியாகுலம், சஞ்சலம், இந்த சமயங்களில யாராவது நமக்கு ஒரு ஆறுதல் படுத்துவாங்களா? யாராவது நமக்கு சமாதானத்தை சொல்வார்களா என்று சொல்லி நாம் மனிதர்களை நாடி ஓடுவோம். நமக்கு உபத்திரம் வரும்போது, நமக்கு கஷ்டம் கண்ணீராக இருக்கும்போது, ஏன் தான் இந்த உபத்திரம் எனக்கு வந்ததோ என்று சொல்லி நம் மனதில் என்ன பண்ணுவோம்? வேதனையோடு ஒரு துக்கத்தோடு காணப்படுவோம். அது நமக்கு இருதயத்துக்கு சஞ்சலமா இருக்கும், மனதுக்கு துக்கமாய் காணப்படும். ஒரு நாளும் நமக்கு நிம்மதி இல்லையே, எப்பதான் எனக்கு இந்த நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி மனவேதனையோடு துக்கப்படுகிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க. மனிதர்களால் வருகிற நிந்தையா இருக்கலாம், சாத்தானால் வருகிற உபத்திரமாக இருக்கலாம், இல்ல கஷ்டமாக இருக்கலாம், மற்ற உறவினர்களால் வருகிற நெருக்கமோ உபத்திரமாக இருக்கலாம், இல்லை கணவர் நிமித்தமாக வருகிற உபத்திரமாக இருக்கலாம், இல்ல மனைவி நிமித்தமாய் வருகிற உபத்திரமாக இருக்கலாம், இல்ல பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற உபத்திரமாக இருக்கலாம், சமுதாய சூழ்நிலைகள் நிமித்தமாய் வருகிற உபத்திரமாக இருக்கலாம். ஆனால் இந்த உபத்திர நாட்களிலே நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து இந்த வேத வாக்கியங்களை நாம் தியானிப்போமானால் இந்த உபத்திரத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாகவே அவர் விடுதலை கொடுப்பார். காரணம், வேதம் சொல்லுகிறது நாம் உபத்திரப்படுகிறது நல்லதற்கே. நாம் உபத்திரப்படும் போதுதான் தேவனை போய் நாம் தேடுவோம். யாரிடத்திலாவது நமக்கு ஒரு உதவி கிடைக்குமா என்று சொல்லி அங்கலாய்ப்போடு நம் இருதயம் காணப்படும். நாம் எல்லா மனுஷரும் நம்பி ஓடுவோம். யாரெல்லாம் நமக்கு இந்த உபத்திர நெருக்க நேரத்தில் உதவி செய்வோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார்களோ அவர்கள் வாக்கு மாறி விடுவார்கள், வாக்கு தவறி விடுவார்கள். ஆனால் நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து இந்த வேதத்தை தியானித்து இந்த வார்த்தையை நாம் கைக்கொண்டு இந்த வார்த்தையின் மீது நாம் விசுவாச நம்பிக்கை உள்ளவராய் இருப்போமானால் என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன இந்த உன்னதமான வார்த்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேறும். எப்படி என்று நாம் அறிவோமானால், அங்கே வேதம் சொல்லுகிறது நான் உபத்திரப்படுகிறது நல்லதற்கே. அப்படி உபத்திரப்பட்டது நிமித்தமாக தான் நாம் ஓடி தேவனை தேடுகிறோம். நாம் உபத்திரப்படவில்லை என்றால், எப்பொழுது நாம் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருப்போமானால் நாம் தேவனை ஒருபோதும் நாடவும் மாட்டோம், அவரை தேடவும் மாட்டோம். நாம் மறந்து போய்விடுவோம் தேவனை. அதனால்தான் கர்த்தர் நமக்கு நெருக்கத்தை கொடுக்கிறார், நமக்கு உபத்திரத்தை கட்டளிடுகிறார், சத்துருக்களின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார், சாத்தானுடைய பிடியில நம்மளை ஒப்பு கொடுக்க வைத்து நமக்கு நெருக்கத்தையும் இடுக்கணையும் இக்கட்டையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொடுத்து தேவனை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கட்டளிடுகிறார். நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் மாறுவோம். இந்த நெருக்க நேரத்திலே கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த உபத்திர காலங்களிலே தேவனை போய் தேடுவோமானால் நிச்சயமாகவே என் தேவன் நம்மை விடுதலை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே எப்பொழுதும் இரவும் பகலும் வேதத்தை தியானிப்போம். வார்த்தையில பலன் கொண்டு சத்தியத்துக்கு சாட்சியாய் ஜீவிப்போம். உபத்திரப்படும் போதெல்லாம் அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வேத வாக்கியங்களை, அவருடைய கற்பனையும் கட்டளைகளையும் கைகொண்டு நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே என் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வார். அந்த நெருக்க நேரங்களிலும் கஷ்ட கண்ணீரின் உபத்திர நேரங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மையினால் முடிசூட்டி தருவார். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நான் உபத்திரப்படுகிறது நல்லதற்கு, உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை என் வாழ்க்கையை நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.